இங்கே இந்த பொண்ணு அவங்க புருஷன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஒரு என்ஜிஓ கம்பெனியில போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அவங்க நல்ல சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்றான், "நீ எதுக்கு வேலைக்கு போற? நான் தான் நல்ல வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் தேவை கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வீட்ல இருக்க வேலைய பாரு, சீரியஸ் பாரு. இல்ல அந்த வேலைக்கார பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது உட்காந்து வித்தியாசமா சமைச்சு சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிடுறான். இந்த வேலைக்கார பொண்ணு பக்கத்துல வந்து உட்காந்ததுக்கப்புறம் இவங்க வந்து படம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அவ சொல்றா, "நேத்து தான் தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன்னு." "தியேட்டருக்குலாம் போறியா? உன் புருஷன் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாரான்னு?" கேட்கும்போது, "அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பார்க்குறா. அப்பதான் தெரியுது சாப்பிடும்போது இவ கேட்டுட்டு இருந்திருப்பா அந்த வேலைக்கார பொண்ணு. "நான் வந்து ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு இருக்கேன். நீங்களும் வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்கல்ல" அப்படின்னும்போது இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டி விட்டுர்றான். "இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்கா வீட்ல இரு. இது என் வீடு. நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். ஹோட்டல் வச்சு என் மானத்த வாங்க போறியா? வேலைக்கு போனோமா, காசு எடுத்துட்டு வந்து என்ட்ட குத்தமான்னு இருக்கணும்னு" சொல்லிடுறான். யோசிச்சு முடிச்சுட்டு வேலைக்கார பொண்ணு சொல்றா, "படத்துக்கு மட்டும் தான் அனுப்புவான். வேற எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டான்னு" சொல்லிட்டு. அப்போ முதலாளியோட புருஷன் மறுபடியும் ஃபோன் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். ஃபைல விட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வரான். அப்போ இந்த வேலைக்கார பொண்ணு உள்ள எந்திச்சு போயிடுறா. இந்த பொண்ணு வேணும்னே அவன் புருஷன்கிட்ட கேட்குறா, "நீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க? 1,50,000 தானே. இப்போ நானும் வேலைக்கு போனா அது உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாரி கேட்டுட்டு இருக்கேன்னு புருஷன் கேட்கும்போது, "இந்த பாருங்க அந்த வேலைக்கார பொண்ணுலாம் இங்க தானே வேலைக்கு வரா. அவன் புருஷனும் ஒரு பக்கம் வேலைக்கு போறான். இப்போ ஹோட்டல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கவர்மெண்ட்ல கூட லோனுக்கு கேட்டுருந்துருக்கா. இத புருஷன்கிட்டலாம் பேசியிருக்கா. எனக்கு அந்த உரிமை கூட இல்லையான்ன உடனே, இந்த வேலைக்கார பொண்ணு யோசிச்சு பார்க்குறா. இத சொல்லி தான் இவ அடி வாங்கியிருந்திருப்பா. கரெக்ட்டா இங்க காட்டும்போது இந்த முதலாளி என்ன பண்றான், அவன் ஒய்ஃப வந்து அடிக்க கைய ஓங்கிட்டு, இவ தான் அவனுக்கு ஐடியாலாம் குடுக்குறாளான்னு சொல்லி அந்த வேலைக்கார பொண்ண தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளிய விட்டு, "இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு கெட்ட கெட்ட ஐடியாவா குடுத்துக்கிட்டு இருக்கியான்னு" சொல்லி திட்டி வெளிய அனுப்புறான். இந்த வேலைக்கார பொண்ணு டென்ஷனாகி திட்டி விட்றா. "உன் வீட்ல இல்லன்னா என்ன? இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போவேன். என் புருஷன், நீ இந்த மாரி ஆளுங்கலாம் என்ன தடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் கண்டிப்பா ஒரு நாள் ஹோட்டல் வைப்பேன்னு" சொல்லிட்டு வெளில போறா. அப்போ வந்து ஒரு வண்டியில ஒரு ஆள் வந்துட்டு, "எங்க வீட்ல வேலைக்காரங்க இல்ல. நீ வரியான்ன" உடனே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. சரி கார்ல ஏறுன்னு சொல்லும்போது, இவன் கார்ல ஏற போகும்போது ஃப்ரண்ட்லலாம் ஏறக்கூடாது. பின்னாடி ஏறி உட்காந்துருன்னோனே இவங்களும் பின்னாடி ஏறி உட்காந்து போறா. முதல்ல கார்ல பின்னாடி உட்காந்துருக்குமேன்னு ஃபீல் பண்ணாலும், கொஞ்சம் தூரத்தில டிராஃபிக்ல ஒரு பொண்ணு கார்ல உட்காந்துருக்கிறத பார்க்குறா. வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஃப்ரண்ட்ல ஒரு டிரைவரு பையன் ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம். நமக்கு டிரைவர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கெத்தா போய்க்கிட்டு இருக்கா.